ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ளவுஸில் வர பார்டரை வச்சு நெக்குக்கு நம்ம எவ்வளோ நீட்டாக வந்து பைப்பிங் வந்து ஃபினிஷிங் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் காமிச்சிருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பக்கம் வர பார்டரை வந்து ஸ்லீவுக்கு ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இன்னொரு பக்கம் வர பார்டரை பாதி அளவு, அதாவது 1 இன்ச் அளவு இடுப்புக்கு வர மாதிரியும் மீதியை வந்து நம்ம நெக்குக்கும் பைப்பிங் தைக்கிறோம். கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் 1 இன்ச்சு. அதே மாதிரி நான் மேக்ஸிமம் வந்து இந்த டைமண்ட் நெக்கு பா நெக்லாம் அடித்து திருப்ப வேணான்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த மாதிரி பார்டர் பைப்பிங் கொடுத்து நம்ம தைக்கிறதுனால அந்த கார்னர் வந்து நமக்கு கண்டிப்பாக கிளியாது, திக்னஸ் ஆகிடும்ல. அதனால நான் அடித்து தான் திருப்பி ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன் நெக் அந்த ப்ளவுஸ்க்கு. இப்போ இந்த பைப்பிங்கோட அகலம்னு பார்த்தீங்கன்னா நம்ம 3/4 இன்ச்சு வரா மாதிரி தைச்சிருக்கேன். 2 பக்கமும் நமக்கு பிசுறு இருக்கும். மடித்து அடித்து ஒரு ஃபுட் அளவுக்கு தையல் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா பிசுறு பிரிஞ்சு வராமல் இருக்கிறத மடித்து 2 ஓரத்தையுமே தைச்சிட்டேன்னா இப்போ அதை நம்ம எப்படி நெக்கில் வச்சு ஃபினிஷிங் பண்ணுறோன்னு பாருங்கள். இப்போ இந்த நெக்கை ஒட்டின மாதிரி இந்த பைப்பிங் இது மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அந்த கார்னர் வரைக்கும் தையல் போட்டு எடுத்துக்கிறோம். நல்லா ஓரத்தில் தையல் போட்டுக்கிட்டே வரோம். கரெக்டாக அந்த கார்னர் வந்தோன்னா அப்படியே நிப்பாட்டிட்டு இப்போ இந்த கிளாத்தை நான் எப்படி மடிக்கிறேன்னு பார்த்துங்க. ப்ளவுஸை அப்படியே திருப்பிக்கிங்க. அந்த கார்னர் எந்த வாட்டத்தில் வரணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளவுஸ் அப்படி திருப்பிக்கிட்டு இப்போ இந்த பார்டரை பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே இப்படி இழுத்தோ இல்லை மேலே தூக்கியோ இருக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. ஏற்கனவே இருக்கிற அந்த பார்டர் மேலேயே கரெக்டாக நேராக மடித்து கீழ்ப்பக்கம் அந்த கார்னருக்கு கீழே ஒரு 3/4 இன்ச்சு கிளாத் இருக்கிற மாதிரி மடித்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து இதை மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அந்த இந்த கார்னரில் இந்த நீட்டில் தையல் போடுறோம். அப்படியே கிராஸாக வந்து ஒரு ஆரம் மார்க் மாதிரி வருது இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி நீட்டில் தையல் போட்டுட்டு இப்போ மறுபடியும் அந்த பைப்பிங் கிளாத்தை கீழ்ப்பக்கம் திருப்புறோம். கீழ்ப்பக்கம் திருப்பும்போது நமக்கு இந்த மாதிரி வரும் அதோட மேல் பக்கம். இப்போ அந்த மேல் பக்கத்தில் தையல் போட்டு படிமான தையல் மாதிரி போட்டுட்டோம்னா அப்படியே அமுங்கினா மாதிரி ரொம்ப நீட்டாக வந்துடும். இப்போ இன்னொரு தரையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக அந்த கார்னர் வரைக்கும் நம்ம தையல் போட்டு நிப்பாட்டிக்கிறோம். இப்போ நிப்பாட்டிட்டு அந்த கிளாத்தை அப்படியே கீழே கார்னருக்கு கீழே ஒரு 3/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி மடிச்சுட்டு மேலே அப்படியே இந்த மாதிரி திருப்புறோம். திருப்பிட்டு இந்த கார்னர் இந்த மூளைக்கு அப்படியே நேராக வந்து தையல் போடுறோம். நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த நீட்டில் அப்படியே தையல் போடுறோம். பார்டர் ஃபுல்லாகவே தையல் போட்டு நிப்பாட்டிட்டு இப்போ அப்படியே ப்ளவுஸை திருப்பிக்கிட்டு ஒவ்வொரு தடையும் அந்த ஃபுட்டரை வந்து தூக்கிங்க. இப்போ அந்த கிளாத்தை பைப்பிங்கை கீழ்ப்பக்கம் திருப்பி படிமான தையல் போட்டுரும். ரொம்ப ஈஸியான வேலை. ஆனால் ஃபினிஷிங் வந்து நம்ம நார்மலாக மடித்து தைக்கிறத விட ரொம்ப நீட்டாக வரும். கண்டிப்பாக இதை மாதிரி தைச்சி கொடுங்க. பைப்பிங் வந்து உங்களுக்கு வேலையும் ஈஸி, அதே சமயம் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இது கம்ப்ளீட்டாக நல்லா புரிகிற மாதிரி எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறனால ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத விளக்கமாக உங்களுக்கு வந்து வீடியோவாக போட்டேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே ஓரத்தில் வந்து நம்ம எட்ஜ் தையல், ஏன்னா அப்படியே தூக்குன மாதிரி இருக்குமா ஒரு சைடு, அதை வந்து நம்ம படியறதுக்கு நல்லா எட்ஜில் வந்து ஓரத்தில் தையல் போட்டுக்கிறோம்.